வணக்கம் 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 பீப்புள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலம் நலமறியா ஆவல். ஸோ இது நம்ம லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவோட நெக்ஸ்ட் எபிசோட், ஹவு டு செட் பவுண்ட்ரிஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பவுண்ட்ரிஸ்னால் என்ன, நம்ம பவுண்ட்ரிஸை எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த பவுண்ட்ரிஸை எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். இந்த எபிசோட் ஹவு டு செட் பவுண்ட்ரிஸ். பவுண்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஈஸியான விஷயம், ஆனால் அதை செட் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். ஸோ பவுண்ட்ரி செட் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்காது. பவுண்ட்ரி செட் பண்ணுறது தட் பிகின்ஸ் வித் அஸ். ஸோ மோஸ்ட் பீப்புள் திங்க் தட் நான் அடுத்தவங்களுடைய பிஹேவியர் டுவர்ட்ஸ் மை செல்ஃப், என்னை நோக்கி இருக்க அடுத்தவங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ரியாலிட்டியில் என்ன அப்படின்னா, ஐ ஃபர்ஸ்ட் நீட் டு பிகம் கிளியர் அபவுட் மை ஓன் பிஹேவியர். ஸோ அந்த டிஸ்டிங்ஷன் இருக்குல்ல, தட் இட் செல்ஃப் இஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வி டிஸ்கஸ் தட் வாட் ஆர் பவுண்ட்ரிஸ் அண்ட் நம்ம எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதில் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க் மீ, எனக்கு பவுண்ட்ரிஸ் பற்றிலாம் புரியுது தம்பி, பவுண்ட்ரிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஹவு டு ஐ ஆக்சுவலி செட் தெம் வித்தவுட் ஹர்ட்டிங் அதர் பீப்புள், ஹர்ட்டிங் பீப்புள் அரவுண்ட் மீ அப்படிங்கிறத எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எபிசோட் அதற்காகத்தான், ஹவு டு செட் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் பிளான்ட் டு பி எ ஷார்ட் எபிசோட், பட் லெட்ஸ் see how this goes அப்படின்னு. ஸோ இதில் ஸ்டெப் 1. ஸோ பிஃபோர் செட்டிங் பவுண்ட்ரிஸ் நம்மளை ஆக்சுவலாகவே என்ன பாதர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் பீப்புள் ஸ்கிப் திஸ். ஸோ அவங்க கடைசியில் அதை எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள். இப்போது நீங்கள் புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, புது வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க, அங்கே ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைக்கிறாங்க. சரி, கொலீக் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் நீங்கள் நல்ல ரேப்போ பில்ட் பண்ணுறதுக்காக அவங்க கூட நல்ல பேசி பழகுறீங்க. கொஞ்ச நாளில் அவங்க உங்ககிட்ட லைஃப் அட்வைஸ்லாம் கேட்குறாங்க, அவங்க பர்சனல் திங்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் போக போக அவங்க ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வருது, கேஷுவலான டாக்ஸ் போகுது. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க ரொம்ப உங்களுடைய பர்சனல் டைமு அவங்க எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தே லேட்டர் ஸ்டார்ட்ஸ் காலிங் யூ அண்ட் இட் டேக்ஸ் அப் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம், மோஸ்ட் ஆஃப் யுவர் ஈவினிங்கை அது ரொம்ப எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் சடனாக என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட ரொம்ப இர்ரெலவெண்ட்டான விஷயத்துக்கெலாம் நீங்கள் உட்காந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் சடனாக ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்களோட கால் பண்ணுறதை நீங்கள் பிக் பண்ணாமல் இருக்கீங்க. அவங்க கண்டினியூஸாக கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் கால் எடுக்க மாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு ரொம்ப உங்களுக்கு கோபம் பீக்கு போய் காலை எடுத்து கத்திடுறீங்க. அவங்க சர்ப்ரைஸ் ஆகுறாங்க, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. See, the problem here is, அவங்க உங்களுடைய அவ்வளோ டைமையும் எடுத்துக்கிட்டது அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை கிடையாது. இட் இஸ் அபவுட் யூ நெவர் கம்யூனிகேட்டிங் யுவர் அவைலபிலிட்டி. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் என்ன நினச்சதுனால புது ஆஃபீஸ் போனோம், அங்கே ஒரு ரேப்போ பில்ட் பண்ணுறதுக்காக இவங்க நல்லா பேசுகிறாங்க, அதனால் இவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவோம், யாருமே நமக்கு தெரியாது அப்படிங்கிற ரேப்போ பில்ட் பண்ணுறதுக்காக உங்களுடைய அவைலபிலிட்டியை நீங்கள் அப்படி காட்டினதுனால அது அவங்களுக்கு மிஸ்கம்யூனிகேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுடைய டிஸ்கம்ஃபோர்ட்டை நீங்களே ஏர்லியாக கண்டுபிடிக்கல, புரிஞ்சுக்கல. பீப்புள் cannot ரெஸ்பெக்ட் லிமிட்ஸ் தட் யூ யுவர் செல்ஃப் haven't recognized. நீங்களே உங்களுடைய லிமிட்டை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கப்போ எப்படி அதர் பீப்புள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ஓகே, புரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங், பவுண்ட்ரிஸ் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அப்படியே கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் பவுண்ட்ரிஸ் செட் பண்ண போகிறேன் அண்ட் சடனாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய வாட்ஸ்அப் மெசேஜாக எல்லாருக்கும் போட்டுறது, ஸ்டோரி வைக்கிறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, டிபியை பிளாக் ஆக்குறது, டக்குன்னு ஆளே காணாமல் போயிடுறது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாத மாதிரி காணாமல் போயிடுறது, யாரையாவது பிளாக் பண்ணிடுறது. அது தட்ஸ் நாட் பவுண்ட்ரி, தட்ஸ் எமோஷ்னல் ஓவர்ஃப்ளோ. ஓகே, ஸோ பவுண்ட்ரிஸ் ரொம்ப போரிங்காக ஃபீல் ஆகணும். வென் யூ ஆர் டூயிங் இட், இட் ஷுட் ஃபீல் போரிங். அது ஒரு ட்ராமேட்டிக்கான ஈவெண்ட்டாக ஃபீல் ஆகக்கூடாது. கெட் இட்? ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு, இனிமேல் யாருமே எனக்கு 8 மணிக்கு மேலே காலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கும்,
ஆஃப்டர் 8 நான் யூஸ்வலாக அன்அவைலபிளாக இருப்பேன், வெளியே போவேன், ஐ எம் டேக்கிங் மை டைம். ஸோ ஏதாவது அர்ஜென்ட் அப்படின்னா ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ ஆர் கால் மீ, ப்ளீஸ் லெட் மீ நோ, அந்த மாதிரி சொல்கிறது. இதில் வந்து ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான், பட் இதோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ஸோ தேர்ட் விஷயம், சின்ன சின்ன பவுண்ட்ரிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் வித் ஸ்மால் பவுண்ட்ரிஸ். சடனாக யாராலையும் அவங்க அப்பா அம்மா கிட்டேயோ அவங்களுடைய பார்ட்னர்கிட்டேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ வந்து பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறத செட் பண்ணிட முடியாது. சடனாக யாராலையும் அவங்க பாஸ்கிட்ட போயிட்டு என்னால் இதை பண்ண முடியாது அப்படிங்கிறதும் சடனாக யாராலையும் சொல்ல முடியாது. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிள், நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா, யூ டோன்ட் ஹாவ் டு அட்டெண்ட் இட் இம்மீடியட்லி. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு கால் பண்ணுங்கள். எதுவும் வந்து உயிர் போகிற விஷயம் நடந்துட போகிறது இல்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் அண்ட் லைஃப் த்ரெட்டனிங் எமர்ஜென்சி அப்படின்னு இல்லாத பட்சத்தில் ஒன்றுமே நடக்காது. நத்திங் டெரிபிள் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இட் கேன் வெயிட். ஏன் ஃபோன் எடுக்கல, என்னாச்சு அப்படின்னா, சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஃபோன் எடுக்கல. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடணும். அது எப்படி நீ ஃபோன் எடுக்காமல் இருப்ப, ஃபோன் இல்லாமல் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட், அதை பற்றி இன்னொரு நாள் பார்ப்போம். ஓகே, அண்ட் சிம்பிளாக இந்த மாதிரி சொல்லி முடிச்சிடலாம். சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஃபோன் எடுக்கல. தேர் இஸ் நாட் கோயிங் டு பி a big fuss about it. ஸோ ஓகே. அண்ட் another example, someone from ஆஃபீஸ் வந்து உங்களுடைய டீமில் இந்த ஒரு சின்ன வேலையை மட்டும் எனக்கு பார்த்து கொடுங்களேன், இந்த ஒரு சின்ன வேலையை மட்டும் பார்த்து கொடுங்களேன், இந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. அந்த டைமில் இஃப் யூ ரியலி ஃபீல் ஓவர்லோடட் அப்படின்னா, என்னால் இன்றைக்கி முடியாது, நாளைக்கு இஃப் பாசிபிள் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அண்ட் இப்போது நீங்கள் வீட்டில் வந்து உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அம்மா வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன நீ என்னப்பா கண்டுக்க மாட்டேங்கிற, பேசுகிறத கேட்க மாட்டேங்கிற அப்படின்னா, நான் வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து இரிட்டேட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. வேலை பார்த்துட்ருக்கேம்மா, ஒரு 10 மினிட்ஸ் கொடுங்க, வேலையை முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப காமாக சொல்கிறதில்ல. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ பவுண்ட்ரி. ஒன்று நோட்டீஸ் பண்ணுங்கள், இதில் எந்த விஷயத்துலையுமே ஷவுட்டிங், கத்துறது, கோவப்படுறது அப்படிங்கிறது எங்கேயுமே இன்வால்வ் ஆகலை. ரொம்ப காமான முறையில் நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணலாம். அண்ட் 4வது விஷயம், பவுண்ட்ரிஸ் ரிக்வயர்ஸ் கன்சிஸ்டன்சி. ஓகேவா? திஸ் இஸ் வேர் எவ்ரி ஒன் ஃபெயில்ஸ். முதல் நாள் வந்து வேணான்னு சொல்லுவீங்க, 2வது நாள் சரின்னு சொல்லுவீங்க, 3வது நாள் வேணான்னு சொல்லுவீங்க, திரும்ப 4வது நாள் சரின்னு சொல்லுவீங்க. இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்தால் பீப்புள் பிகம் கன்ஃபியூஸ்ட். Not because they are being disrespectful to you, that is because you are being unpredictable. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் சண்டே ஈவினிங் வந்து உங்களுடைய அலோன் டைம், உங்களுடைய செல்ஃப் கேர் டைம் அந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, ரேண்டமாக ஏதாவது ஒரு வாரத்தில் வந்து அதை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கான டைம் அப்படின்னா அது உங்களுக்கான டைமாக வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி வில் டீச் பீப்புள் விச் வேர்ட்ஸ் கெனாட். ஓகேவா? பீப்புள் உங்களுடைய பவுண்ட்ரிஸை உங்களுடைய பிஹேவியரில் இருந்தும் கன்சிஸ்டன்சியிலருந்தும் தான் பழகிப்பாங்க. நீங்கள் ஸ்பீச் கொடுக்குறதுலேருந்து பழக மாட்டாங்க. அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் 5வது விஷயம், ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் ரெசிஸ்டன்ஸ். முதல் முறையாக நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். மெனி பீப்புள் ஸ்டாப் பிகாஸ் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோ, நம்மளுடைய ஃப்ரெண்டோ, நம்மளுடைய பார்ட்னரோ வந்து ஹர்ட் ஆகிடுவாங்க, அப்செட் ஆகிடுவாங்க. அப்படிங்கிறனால நம்ம அந்த பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறதை சில நேரம் ஸ்டாப் பண்ணுவோம். we must understand this properly. ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம இருக்கோம்ல, we are a pattern following organism. ஓகேவா? நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும் ஒரு பேட்டர்னில் பண்ணுவோம், ஒரு ரிதமில் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாமே ஒரு பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இஃப் நீங்கள் வந்து எல்லா தடவையுமே இதுக்கு முன்னாடி எஸ் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம் நீங்கள் திடீர்னு வந்து நோ, இல்லை என்னால் வர முடியாது, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ அந்த நோ வந்து இட் வில் சர்ப்ரைஸ் பீப்புள். தட் டசன்ட் மீன் நீங்கள் பவுண்டரி செட் பண்ணுறது தப்பான விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இமேஜின் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் காலிங் யூ டு பார்ட்டி. எவ்ரி வீக்கெண்ட்லேயும் வந்து உங்களை பார்ட்டி பண்ண கூப்பிடுறாங்க, குடிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் யூ ஹவ் டிசைடட் தட் இனிமேல் நீங்கள் வந்து கொஞ்சம் குடிக்கிறத கம்மி பண்ணணும், இல்லை பார்ட்டி பண்ணுறதை கம்மி பண்ணணும், இல்லை நைட்டில் வெளியே சுற்றுறதை கம்மி பண்ணணும். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி விஷயம் நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டு திடீர்னு நான் வரலை, நான் என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், தே வில் கண்டிப்பாக வந்து இனிஷியலாக தே வில் ரியாக்ட். அது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடான விஷயந்தான். பிகாஸ் யூ ஆர் சேஞ்சிங் அ பேட்டர்ன், நாட் பிகாஸ் யூ ஆர் பிகமிங் ரூட். நீங்கள் ரூட் ஆகலை, உங்களுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க.
ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அடாப்ட் ஆகும் இஃப் இட் இஸ் அ குட் ரிலேஷன்ஷிப். புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஒரு 12 மணி 1 மணி அப்படிங்கிற டைம் வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர் வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞானோதயம் இனிமேல் நான் 10 மணிக்கெல்லாம் தூங்க போகிறேன்ப்பா, என்னோடய ஸ்லீப் சைக்கிளை நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து நான் 10 மணிக்கெல்லாம் தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அடடா தம்பி ரொம்ப ஹெல்த்தியாக ட்ரை பண்ணுறாரு, நாங்கள்லாம் அன்ஹெல்த்தியாகவே இருந்துக்கிறோம்ப்பா, நீ மட்டும் ஹெல்த்தியாக இரு அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நிறையா வரும். நானும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். அண்ட் அதை நீங்கள் வீக் ஆஃப்டர் வீக் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் அவங்களே அதை பழகிப்பாங்க, எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பீப்புள் அடாப்ட் டு யுவர் பிஹேவியர் மச் ஃபாஸ்டர் தென் யூ திங்க். கெட் இட்? அண்ட் 6வது விஷயம், பவுண்ட்ரிஸ் வித்தவுட் பீயிங் கில்ட்டி. கில்ட் இல்லாமல் எப்படி பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது அப்படிங்கிறது திஸ் டிசர்வ்ஸ் an entire episode, பட் லெட்ஸ் கீப் திஸ் ஷார்ட். ஸோ we often assume that if I say no அப்படின்னா நான் செல்ஃபிஷாக இருக்கேன் அப்படிங்கிறதும், நான் முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா that will feel disrespectful அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் யூ ஷுட் சேலஞ்ச் திஸ். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லி என்னால் இன்றைக்கி வர முடியலடா, நீங்கள் எங்கேயோ கூப்பிட்ருக்கீங்க, இந்த மாதிரி என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அவங்கள இனிமேல் அவங்கக்கிட்ட பேசுகிறது நிப்பாட்டிடுவீங்களா? டூ யூ ஸ்டாப் லவ்விங் தம்? இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்குமே. ஏன் நீங்கள் மட்டும் அந்த மாதிரி நோ சொல்லும்போது அவங்க நம்மளை இப்போ தப்பாக நினச்சிப்பாங்க, தே வில் ஸ்டாப் லவ்விங் யூ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க? டோன்ட் டூ தட். We often give permission to say no to others. ஆனால் நம்ம நோ சொல்கிறதுக்கு நம்மளே பெர்மிஷன் கொடுத்துக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ சரிப்பா இதெல்லாம் சொல்கிற, இப்படியெல்லாம் செட் பண்ணலான்னு சொல்கிற, ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு பவுண்டரி செட் பண்ணுறதுக்கு அப்படின்னா let me give you this. ஒரு விஷயத்துக்கு சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்விகளை நீங்களே கேட்டுக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட இந்த கேள்வியை நீங்கள் திரும்ப உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. Do I actually want this? இது எனக்கு கண்டிப்பாக வேணுமா? Do I have energy for this? If yes, is it worth my energy? 3. Do I have the time for this? If yes அப்படின்னா is it really worth my time? இது உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமா? Is it worth your energy? Is it worth your time? அப்படிங்கிற இந்த 3 கேள்வியை நீங்கள் உங்களை கேட்டு பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் எஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி. ஸோ யூ கேன் சே எஸ், யூ கேன் சே நோ, யூ கேன் சே லேட்டர். ரொம்ப சிம்பிளான விஷயம். பீப்புள் ரிமெம்பர் பேட்டர்ன்ஸ். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளுடைய பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த தடவை உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணுன்னாலோ இல்லை உங்களை கூப்பிடணுன்னாலோ அந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டே வரமாட்டாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே தேவை கிடையாது, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஸோ பேட்டர்ன். அண்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் டிஸ்டிங்ஷன், பவுண்ட்ரிஸ் டோன்ட் கண்ட்ரோல் பீப்புள், கான்சிக்வன்சஸ் வில் கண்ட்ரோல் பீப்புள். சரி, ஒரு அக்ரெசிவான எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இஃப் சம்மோன் இஸ் ஆர்கியூவிங் அண்ட் ஷவுட்டிங் அட் யூ, உங்களை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட டோன்ட் ஷவுட் அட் மீ, என்னை பார்த்து கத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் இஃப் வி ஆர் ஷவுட்டிங் ஐ வில் கண்டினியூ திஸ் கான்வர்சேஷன் லேட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு மூவ் ஆகுறீங்க அப்படின்னா இட் வில் மேக் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அந்த இடத்துல நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணலை, நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. That is the most matured boundary setting. Get it? And as we said in the last episode, boundaries அப்படிங்கிறது ஒரு செவுரு கிடையாது. Those are doors. They let the right people in and the bad people outside. And அது ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க எப்படி நம்மளுடைய உலகத்துக்கு உள்ளே வரணும், எப்படி வெளியே போகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும் பவுண்ட்ரிஸ். ஓகே, because relationships don't become stronger when we tolerate everything. They become stronger when the expectations become clear. உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கணும் என்ன எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா அப்போதான் அவங்கக்கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ let me finish this podcast with a key message.
ஒரு பவுண்ட்ரி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பில்ட் டு புஷ் பீப்புள் அவே. உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை தள்ளி வைக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது இல்லை பவுண்ட்ரி. இட்ஸ் சம்திங் யூ பில்ட் ஸோ யூ டோன்ட் ஸ்லோலி டிஸப்பியர் வைல் ட்ரைங் டு கீப் எவ்ரி ஒன் எல்ஸ் கம்ஃபர்டபுள். அவங்க எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் உங்களே இழந்துடக்கூடாது. தட் இஸ் வாட் பவுண்ட்ரிஸ் ஆர் ஃபார். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்களுடைய லிமிட்டை டிசப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மூளைக்கு நீங்களே சொல்லி கொடுக்குறீங்க உங்களுடைய தேவைகள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய மூளைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் போய் யோசித்து பார்ப்பீங்க, ஏன் யாருமே என்னோடய பவுண்ட்ரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டுறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நீங்களே உங்களோட பவுண்ட்ரிஸை முதல்ல ஒழுங்காக ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தது தான் காரணமாக இருக்கும். காட் இட்? ஸோ ஆல்வேஸ் கீப் ரெஸ்பெக்ட்ஃபுல் பவுண்ட்ரிஸ். அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸை இன்னும் ஃபர்தராக நல்லா கொண்டு போகிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். காட் இட்? இவ்வளோ தூரம் எபிசோடை கேட்டதற்கு நன்றி. அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.